மேசராசி தைரியத்துக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி. பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பாழாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. மேலுமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகிறது. நீண்ட நாளாகவே தடைபட்டிருந்த சில காரியங்கள் மெதுவாக முன்னேற தொடங்கும். மேலுமே செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் உங்களோட தைரியத்தையும் செயல் திறனையும் அதிகரிக்கும் வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே குரு பகவானின் அருள் புதிய வாய்ப்புகளையும் நல்ல மனிதர்களோட ஆதரவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. பண விஷயத்துங்களை எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த கிரகங்கள்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் அமைஞ்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேசராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேரும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்போகிறது, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த விஷயம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், பணவரவு, உடல் நலம், காதல், திருமணம் போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் எப்போவுமே அவசரப்படாமல் அவசரத்தை நீங்கள் தவிர்ப்பது உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும். சூரிய பகவானின் தாக்கத்தினால உங்கள் தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இந்த 12 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகளாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த கிரக நிலைகள் மற்றும் அதனோட தாக்கம் பார்த்திங்களா, மேசராசியை ஆளக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். தற்போது செவ்வாய் உங்களோட மன உறுதியையும் செயல் வேகத்தையும் அதிகரிக்கும் நிலையில் இருக்குது. ஸோ குரு பகவானின் அருளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவு, வளர்ச்சி, புதிய வாய்ப்புகளை எல்லாமே வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கலாம். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமாக அமையலாம். சமூகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். மேலுமே சூரிய பகவானோட தாக்கம் பார்த்திங்களா, சூரியன் உங்களுக்கு தலைமைத்துவ திறனை அதிகரிக்கிறார். முக்கிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அரசு தொடர்பான காரியங்கள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். மேலுமே நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, சில கிரகங்கள் அதாவது சனி பகவான் சில விஷயங்களில் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடும். முடிவுகளை எப்போவுமே அவசரமாக எடுக்க வேணாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பிடுங்க. வாக்குவாதம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. சட்டம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயத்தில் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ராகுவோனோட தாகத்தினால சில பேர் உங்களை தவறாக வழி நடத்த முயற்சி செய்யலாம். புதிய நட்புகளில் ரொம்பவே கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கலையுமே ரொம்ப எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் தேவையில்லாத விவாதங்களை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுமா அப்படின்னு பார்த்தோமா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சில முதலீடுகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் பெரிய முதலீடுகளை எப்போவுமே ஆராய்ஞ்சு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். சம்பள உயர்வு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அலுவலகத்தில் உங்களோட திறமை பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் வழங்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உங்களோட கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி மேலும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும்.
பெற்றோரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரலாம். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே பணவரவு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு மாறும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் சேமிப்பில் மட்டும் ரொம்பவே கவனம் செலுத்தணும். காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்குள்ள ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும். மனக்கசப்புகள் குறையும். திருமண முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தோட சம்மந்தம் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் சோர்வாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உடல்நிலையில் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஆனாலும் தூக்கத்தை சரியாக வைத்துக்கோங்க. அதிக கோபத்தை முதல்ல குறைச்சிக்கோங்க. வாகன பயணங்களில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். உடற்பயிற்சி செய்வது உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்பவே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் அதிகமாக கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கேன். முக்கியமாக நான் மேசராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா, மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபியுங்கள். ரொம்பவே நல்லது. சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சிவப்பு நிற மலர்களால் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. மேசராசி அன்பர்களுக்கு இந்த 12 நாட்கள் உங்களுடைய முன்னேற்றம், தைரியம், புதிய வாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரிகிறது. குரு மற்றும் செவ்வாயின் ஆதரவை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பல தடைகளையும் தாண்டி வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும். பொறுமையோடு செயல்படுங்க. தேவையில்லாத கோபத்தையும் சரி அவசரத்தையும் தவிர்த்துருங்க. உங்களோட உழைப்பிற்கு உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேசராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு வாரமாக அமைச்சிருக்கு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். முயற்சி ஸ்தானம் பலம் பெறதுனால இதுவரைக்குமே சாதிக்க துடித்த விஷயங்களை கூட சாதிக்கக்கூடிய ஒரு துணிவும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உருவாகும். எவராலுமே சாதிக்க முடியாத செயல்களை கூட செய்து முடிப்பீங்க. அதே நேரத்தில் வியாபார பங்காளிகளிடம் நிலவிய மனக்கசப்புகள் மறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தை இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை எல்லாமே காண போகிறீங்க. குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். திருமண நிச்சயதார்த்தம் நடக்க ஆரம்பிக்கும். சொத்துக்கள் சேரும். மேலுமே உயர் ரக வாகனங்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தை பேர், திருமணம் போன்ற பாக்கிய பலன்கள் கைகூடும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதே நேரத்தில் 26/6/2026 பகல் 12:33 முதல் 29/6/2026 நள்ளிரவு 9:10 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஏழை எளியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்வது உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக முதலீடு செய்யணும். அதே நேரத்தில் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வரப்போகுது. சுக்கிரன் நாளில் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோக வரவேற்பு கிடைக்கும். அதே நேரத்தில் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோமா பரிவர்த்தனை தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை எப்பவுமே நிதானமாக செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு தங்களோட தொழில், குடும்பம், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்தோட தேவைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேணும். அதே நேரத்தில் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்குமே ஆதரவை இந்த காலகட்டத்தில் நாடலாம். அதே மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு உழைத்து வருங்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக காண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு உழைங்க. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன மேசராசி நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம்
உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணால் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மேசராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.